தன் மனைவி கண்ணெதிரியிலே குற்றாலிங்கம் வயது 32 என்ற ஒரு இளைஞரை 4 பேர் விரட்டி வெட்டி கொலை செய்து அவர் தலையை மனைவி கண்ணுக்கு முன்னாடியே தலையை துண்டிச்சு எடுத்துட்டு போய் 12 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் அருகில் போட்டாங்க. மனைவியோட ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் வாங்குறதுக்கு நிற்கும் போது 4 பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, அவங்க ஆயுதத்தோடு தான் இருக்காங்க, நம்மளை எப்படியும் வெட்டிடுவாங்க அப்படின்னு முடிவெடுத்ததுனால உடனடியாக ரேஷன் கடையோட சட்டரை திறந்து தன்னுடைய மனைவியை உள்ள அனுப்பி வச்சு பூட்டிடுறாரு. தன் மனைவியாவது காப்பாது, ஏன்னா 2 குழந்தைங்க இருக்குது. இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் பேர் ஆனந்தன். பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு திருவிழாவுக்கு போயிருக்காங்க. இதுல கிடா வெட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு சமூகம் இருக்கு. அங்க வந்து செய்றாங்க, இது இங்கதான் கிளைமேக்ஸே ஆரம்பிக்குது. இது எங்க ஜாதிக்கு உண்டான கோயில், நீங்களாம் பின்னாடி நின்று சாமி கும்பிடுங்க. பட்டுராஜன், ராஜேஷ், ஹரிஹரன் எல்லாம் அந்த ஊரை சேர்ந்த எக்ஸ் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள், கிடா வெட்டுற சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க தான் கிடா வெட்டு உரிமையை கொண்டவர்கள். கிடா வெட்டுறதுனால கோயிலுக்கு நீதான் ஆந்த உரிமைன்னு எடுத்துக்கிறான். கெத்து காட்டுற ஒரு நிகழ்ச்சியை இந்த குற்றவாளிகள் குரூப் பண்ணிடுறாங்க. அந்த கெத்தை அவனால ஒத்துக்க முடியல. குற்றாலிங்கத்தாலையும் ஆனந்தத்தாலையும் ஒத்துக்க முடியல. இந்த கிடா வெட்டுறத நீங்க இல்லாம நாங்களே கிடா வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க. அப்படி வெட்டும் பொழுது ஒருத்தன் தலையை பிடிச்சிக்கிறான், ஒருத்தன் உடம்பை பிடிச்சிக்கிறான். இவன் புதுசா வெட்டுறான் பாத்தீங்களா. வெட்டும் போது அந்த காது ஓரத்துல தோல் ஒட்டிட்டு இருக்குது, தலை துண்டா விழல. நாங்க வெட்டும் போது கிடாயுடைய தலையெல்லாம் எப்படி துண்டா விழுவுது. உங்களுக்கு அருவா பிடிக்க தெரியல, வெட்ட தெரியல. உங்களுக்கு அருவா பிடிக்க தெரியல, வெட்ட தெரியல, தலை தொங்குதுரா. ஏன்னா இதுக்கே துப்பு இல்ல, சுயமரியாதை கேட்கறியா? இவங்களுக்கும் அவங்களுக்கு பொதுவான ஒரு நண்பருடைய திருமணத்துக்கு போறாங்க. பட்டுராஜன் குரூப் வருது, இங்க ஆனந்த் குரூப்பும் போகுது. அங்க போய் கூட்டத்துக்குள்ளேயே கிடா வெட்ட தெரியாத குரூப்லாம் இங்க வந்துட்டாங்கடா அப்படின்னு அவனுக்கு அவமானப்படுத்துறானுங்க. ஆனந்தும் முனியசாமியும் சேர்ந்து பட்டுராஜனை வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. அங்க ஏற்பட்ட தகராறு. சார், தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த குற்றாலிங்கம் என்பவரை பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட கண் முன்னாடியே பார்த்து 4 பேர் சேர்ந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க சார். வெட்டி அந்த தலையை தனியாக எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கொலையாளிகளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி சொல்லுங்க சார். தன் மனைவி கண்ணெதிரியிலே குற்றாலிங்கம் வயது 32 என்ற ஒரு இளைஞரை 4 பேர் விரட்டி வெட்டி கொலை செய்து அவர் தலையை மனைவி கண்ணுக்கு முன்னாடியே தலையை துண்டிச்சு எடுத்துட்டு போய் 12 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் அருகில் போட்டாங்க. அதான் கொடூரம். செய்தித்தாள்களே செய்தித்தாள்களும் மற்றும் ஊடகங்களும் மனைவி கண்முன்னே நடந்த ஒரு கொடூர செயல் அப்படின்னு தான் இதை சொல்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அடுத்த குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காசி மேஜர்புரம் அப்படிங்கிறது தான் இவருடைய சொந்த ஊர். யார்? குற்றாலிங்கத்தோட சொந்த ஊர். அவர் என்ன செய்கிறாரு, காசி மேஜர்புரத்துலேருந்து கீழப்புலியூர் அப்படின்னு ஒரு ஊரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஊரில் ஒரு ஜவுளி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. அன்னைக்கு தன்னுடைய மனைவியோட ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் வாங்குறதுக்கு நிற்கும் போது 4 பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, அவங்க ஆயுதத்தோடு தான் இருக்காங்க, நம்மளை எப்படியும் வெட்டிடுவாங்க அப்படின்னு முடிவெடுத்ததுனால உடனடியாக ரேஷன் கடையோட சட்டரை திறந்து தன்னுடைய மனைவியை உள்ள அனுப்பி வச்சு பூட்டிடுறாரு. தன் மனைவியாவது காப்பாற்று, ஏன்னா 2 குழந்தைங்க இருக்குது, தன் மனைவியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு மனைவியை உள்ளே வச்சு லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிட்டு வெளியே ஓட முயற்சிக்கிற பொழுதே துரத்திட்டு வந்த 4 பேரும் கொலை வெறி தாக்குதல், பிளான்டு மர்டர் பண்ணியிருக்காங்க. பிளான்டு மர்டர், கொலை வெறி தாக்குதல் நடத்தி அவரை கொன்று தலையை துண்டிச்சிருக்காங்க. இது திருநெல்வேலிக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் மோட் ஆஃப் ஆப்பரேட்டி. இப்படி வெட்டி கொலை செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போனால், இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் பேர் ஆனந்தன். ஆனந்தனும் இவரும் தன்னுடைய குடும்பத்தோட சில ஆண்டுகளுக்கு முன்பு பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு திருவிழாவுக்கு போயிருக்காங்க. அந்த திருவிழா இப்போ தமிழில் நீங்க பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள்லாம் அல்லது காளியம்மன் கோயில் திருவிழாக்கள் நடக்கிற பொழுதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கெடா வெட்டு அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் தமிழர்களுடைய மரபு. கெடா வெட்டு அப்படிங்கிறது ஒரு முதல் நாள் காப்பு கட்டுறது, அடுத்த நாள் அக்கடி செட்டி எடுத்தல், அப்படியே கெடா வெட்டுதல், அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு. இதில் கெடா வெட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு சமூகம் இருக்குது. அந்த ஊரில் பெரிய பெரிய அருவாளை வச்சுட்டு விவசாயத்தில் இந்த காவல்காரர் மற்றும் அந்த விவசாயம் சார்ந்த அந்த தொழிலை செய்கிறவங்க அந்த பெரிய அருவாவை கையில் கொண்டுட்டு விவசாயத்துக்கு போகிறது வழக்கம். அவங்க மரங்களை வெட்டி பழகினதுனால அவங்களே காலப்போக்கில் கெடா வெட்டுறதுக்கு அவங்க தான் கரெக்டாக வெட்டுவாங்க அப்படிங்கிறதுல ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டுமே கெடா வெட்டுறதுக்கு உரிமைப்படுத்துறவர்களாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க ஆனந்தனும் குற்றாலிங்கமும் போகிற பொழுது அங்கே என்ன செய்கிறாங்க, இது இங்கே தான் கிளைமேக்ஸே ஆரம்பிக்குது. இது எங்கள் ஜாதிக்கு உண்டான கோயில்,
நீங்களாம் வந்து பின்னாடி நின்று சாமி கும்பிடுங்க, நாங்களாம் வந்து இது எங்களுக்கு உரிமை உண்டானது, நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து காட்டுறாங்க. யார் அந்த கெத்து காட்டின குரூப்பு? பட்டுராஜன் அப்படின்னு பட்டுராஜன், ராஜேஷ், ஹரிஹரன் எல்லாம் வந்து அந்த ஊரை சேர்ந்த எக்ஸ் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள், கெடா வெட்டுற சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க தான் கெடா வெட்டு உரிமையை கொண்டவர்கள். கெடா வெட்டுறதுனால கோயிலுக்கு நீ தான் ஆந்த உரிமைன்னு எடுத்துக்கிறான். கெடா வெட்டுறது சமூகம் அந்த ஊரில் வந்து பண்டாரம் அப்படின்னு ஒரு சமூகம் இருப்பாங்க, பெரியதனக்காரன் ஒரு குரூப் இருப்பான், கெடா வெட்டுறவன் ஒரு இருப்பான். ஆனால் இந்த கோயிலே வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு முறையீடு செய்கிறாங்க. இவர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குத்தாலிங்கம் வந்து வீரவன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். வட மாநிலத்தில் இவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோயில்கள் இவங்களுக்கு சொந்தமானது, இவர்களுக்கு தான் முதல் மரியாதை அப்படின்லாம் இருக்குது. ஆனால் தென் மாவட்டத்தில் குற்றாலத்துக்கு போகும்போது எங்களுக்கு தான் இந்த கோயிலில் வந்து உரிமை இருக்குது, நாங்கள் தான் முதல் மரியாதை பண்ணணும், நீங்கள் பின்னாடி நின்று சாமி கும்பிடுங்க, எங்கள் பூசாரி நாங்கள் முன்னாடி, அந்த மாதிரியான ஒரு வாக்குவாதம், ஒரு கெத்து காட்டுற ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்த குற்றவாளிகள் குரூப் வந்து பண்ணிடுறாங்க. அந்த கெத்தை வந்து அவனால் ஒத்துக்க முடியல, குற்றாலிங்கத்தாலையும் ஆனந்தத்தாலையும் ஒத்துக்க முடியல. என்னடா இது கோயில் வந்து பொதுவானது, கோயில் வந்து அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு வந்து குத்தாலிங்கம் கேட்குறாரு. ஆனந்த் தான் டாமினேட் பண்ணுறான். குத்தாலிங்கம் வந்து குடும்பத்தோடு போனதுனால கொஞ்சம் ஆனந்தும் அவனுடைய நண்பனும் என்ன செய்கிறாங்க, முனிய கணேசன், ஆனந்தனும் முனிய கணேசன் அப்படிங்கிறவரும் தான் இல்லை கோயில் வந்து அனைத்து சாதிக்கும் பொதுவானது. அங்கே வந்து ஒரு பெரிய தனக்காரன்னு ஒருத்தர் இருக்கான், பூசாரின்னு ஒருத்தர் இருக்கான், மேளங்கோட்டத்துக்கு ஒருத்தர் இருக்கான், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கு ஒருத்தர் இருக்கான். நீங்கள் எப்படா வந்து கோயிலுக்கு உரிமை கொண்டாட முடியும்? உங்கள் அருவா தான் வெட்டுமா? எங்கள் அருவாலும் வெட்டும். அதனால் கெடா வெட்டுறது உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு நாமினல் ஃபீஸ் மாதிரி வாங்குவானுங்க. ஒரு கெடா வெட்டினா 11 ரூபா கொடுக்குறது அல்லது 21 ரூபா கொடுக்குறது. தலையை வந்து கெடா வெட்டுறவனுக்கு சொந்தமாயிரும், தலையோ அல்லது காலோ வந்து கெடா வெட்டுறவனுக்கு சொந்தம், உடம்பு மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகிறது. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வழக்கம் இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி இருக்க போது கெடா வெட்டுறது நாங்கள் தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் கேட்குறாங்க. அந்த குரூப் கேட்குற பொழுது ஆனந்தும் முனீஸ்வரனும் இல்லை நாங்களே அருவா கொண்டு வந்திருக்கோம், எங்கள் அருவாலும் வெட்டுண்டா அப்படின்னு முடிவு எடுத்துறாங்க. இதுதான் அடிப்படை காரணமாக இருக்குது. எங்கள் அருவாலும் வெட்டும், கெடா வெட்டும், உங்கள் தயவில் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வடக்கே வந்து எங்களுக்கு வீர சமூகம்னு பேர், நாங்கள் 1000 கோயிலில் கெடா வெட்டுறோம். என்னடா தென் மாவட்டத்தில் வந்து நீங்கள் கெடா வெட்டுறது, எங்களுக்கு வெட்ட தெரியும்னு வெட்டுறாங்க. அப்படி வெட்டும் பொழுது அதை வந்து பாருங்கள், இப்போ இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கெல்லாம் இந்த வீடியோ பண்ணுறதுலாம் எவ்வளோ தூரம் வந்து சமூகத்தில் வந்து தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த கெடா வெட்டுறதை நீங்கள் இல்லாமல் நாங்களே கெடா வெட்டுறடா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க. அப்படி வெட்டும்பொழுது ஒருத்தன் தலையை பிடிச்சிக்கிறான், ஒருத்தன் உடம்பை பிடிச்சிக்கிறான். இவன் வந்து புதுசாக வெட்டுறான் பார்த்தீங்களா. வெட்டும்போது அந்த காது ஓரத்தில் கொஞ்சம் இந்த தோல் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது, தலை துண்டாக விழலை. இப்போ இவர்கள் வெட்டினா தலை வந்து ஒரே வெட்டில் துண்டாக விழுந்துடும், அவன் ஓங்கி வெட்டுவான். என்னங்க இவன் வந்து பக்கத்தில் பிடிச்சிக்கிறவன் சொந்தக்காரன் தானே பிடிச்சிக்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு வெட்டுற போது அதை வந்து வீடியோவில் பதிவிடுறாங்க. வீடியோவில் பதிவிடும்போது இவனுக்கு வீடியோ எடுக்கிறாங்க யார், ஏற்கனவே கெடா வெட்ட உரிமை பெற்றவர்கள் பார்த்தீங்களா, பட்டுராஜன் குரூப்பு. இவனு வந்து நம்மளை மீறி கெடா வெட்டுறானே, நம்மளை மீறி வந்து கோயிலில் கெடா வெட்டுறானே, அவங்களை ஒரு கை பார்த்துக்கணும் அப்படிங்கிற வெறி உணர்வு தொடங்கிருக்கும் போதே இவனுக்கு வீடியோ வெட்டும் போதே, நாங்கள் கெடா வெட்டவே பிறந்தவனடா, நாங்கள் வெட்டும்போதெல்லாம் கெடா துண்டு துண்டாக உழுவுது பாருங்கள், நாங்கள் வெட்டும்போது கெடாயுடைய தலையெல்லாம் எப்படி துண்டு துண்டாக உழுவுது, உங்களுக்கு வந்து அருவா பிடிக்க தெரியல, வெட்ட தெரில, உங்களுக்கு அருவா பிடிக்க தெரில, வெட்ட தெரில, தலை தொங்குதுடா, ஏன்னா இதுக்கே துப்பு இல்லை, வந்து சுயமரியாதை கேட்குறியா? இல்லைங்க, தலையை அசிங்கப்படுத்திடுறாரு. ஆமாம், இந்த தலையை வந்து ஒரு கெடாவுடைய தலையை வந்து துண்டாக வெட்டுறதுக்கு திறனி இல்லை, எங்களை வந்து எதிர்த்து பேசுவியா அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் பட்டுராஜன் குரூப்பு போட்டு அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து பட்டுராஜ் அதை அவமானப்பட்டு இது குற்றாலிங்கம் குரூப் வந்து அவமானப்பட்டு அதை வந்து ஜீரணிச்சிட்டு இவன் நம்மளை வந்து பொது இடத்துல இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் நம்மளை அவமானப்படுத்துகிறான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பகைமை வந்து வளர ஆரம்பிச்சிருது. இந்த விஷயத்துக்கு தான் இந்த கெடா வெட்டுறதுல உங்களுக்கு எங்களுக்கு தான் முதல் மரியாதை, நாங்கள் தான் கெடா வெட்டுவோம், நீங்கள் புதுசாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வெட்ட தெரியாது, வெட்ட திறன் இல்லை. என்னங்க நீங்கள் வெட்டின கெடா வந்து தோளோடு ஒட்டிட்டு தொங்குது, நாங்கள் வெட்டினா துண்டாக வெட்டுவோம்டா அப்படின்னா வெட்டுறதுல பெருமை காட்டியிருக்கான். யார், பட்டுராஜன் குரூப் வந்து வெட்டுறதுல மிகப்பெரிய பெருமை காட்டியிருக்கிறான். அதை தான் இதை வச்சு ஒரு அவமானப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சதுனால அவங்களுக்குள்ள பகைமை ஏற்பட்டு நீண்ட நாள் போகிறது. இதுக்கு நடுவில் வந்து
ஒரு திருமணத்தில் போகிறாங்க. திருமணத்தில் போயிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கும் அவங்களுக்கும் பொதுவான ஒரு நண்பருடைய திருமணத்துக்கு போகிறாங்க. பட்டுராஜன் குரூப் வருது, இங்கே ஆனந்த் குரூப்பும் போகுது. அங்கே போய் கூட்டத்துக்குள்ளேயே ஏதோ கெடா வெட்ட தெரியாத குரூப்லாம் இங்கே வந்துட்டாங்கடா அப்படின்னு அவனுக்கு அவமானப்படுத்துகிறானுங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த டிஜிட்டல் பேனரில் வந்து பேர் வைக்கிறதுல வந்து உங்கள் பேர் இந்த பக்கமும் எங்கள் பேரில் இந்த பக்கமும் எங்கள் ஃபோட்டோ சின்னதாகவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பேனர்னு ஒன்று இருக்குது. இந்த பேனர் வைக்கிறதுல ஒரு பிரச்சனை, பேனர் வைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே வந்து ஏற்பட்ட தகராறின் காரணமாக என்ன செய்கிறாங்க, பட்டுராஜனை வந்து என்ன செய்கிறாங்க, ஆனந்தும் முனியசாமியும் சேர்ந்து பட்டுராஜனை வந்து வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. அங்கே ஏற்பட்ட தகராறில் பட்டுராஜன் வந்து வெட்டி கொலை செய்யப்படுறாரு. அது வந்து சென்ற ஆண்டு 2024 நவம்பர் 16 அன்னைக்கு ஒரு இடத்துல சந்திக்கிற போது அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கொலைக்கு பதிலுக்கு பதில் வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ், ஹரிகரன், செண்பகம் அண்டு புறாமணி அப்படிங்கிற 4 பேர் வந்து அந்த குரூப் பட்டுராஜன் குரூப் வந்து பழிக்கு பழி தீர்க்காமல் விட போகிறதில்ல அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு காத்திருக்காங்க. இவன் என்ன செய்கிறான்னா, குத்தாலிங்கம் என்ன செய்கிறாருன்னா, இந்த குரூப் வந்து நம்மளை வந்து பழிக்கு பழி தீர்க்கிறதுக்கு அவங்க வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் குத்தாலிங்கத்துக்கு கிடச்சிருது. குத்தாலிங்கம் என்ன செய்கிறாரு, இவர் ஆனந்தனும் முனியசாமியும் பெயிலில் வந்தோடனே, நீங்கள் வந்து இந்த ஊரில் இருந்தாவே உங்களை போட்டு தள்ளிடுவானுங்க, கண்டிப்பாக போட்டுருவானுங்க, நீங்கள் வந்து தயவு செஞ்சு திருப்பூரில் அல்லது கோயம்புத்தூரில் போய் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைச்சிக்குங்க, இந்த ஊரில் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்படி வந்து தன்னுடைய தம்பிகளை வந்து அங்கே கொண்டு போய் வச்சுட்டதுனால பழி தீர்ப்பதற்கு நாள் கிடைக்காம அவங்க வந்து 30வது நாள், 60வது நாள், 90 நாள் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களுக்கு, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு உரித்தான ஸ்டைலில் அவங்க வந்து நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் இந்த 16வது நாள் நம்ம வருது. ஏப்ரல் 16 150வது நாள் வருது. ஏப்ரல் 16 150வது நாள் வருது. இந்த 16ஆம் தேதி வரும்போதெல்லாம் அவனுக்கு ஒரே சிப்புன்னு ஏறிடுது. நம்ம வந்து நண்பனை தீர்த்தவனே, பட்டுராஜை கொலை செய்தவனே பழிக்கு பழி தீர்க்காமல் விடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இவனுக்கு இந்த 1ஆம் தேதியிலேருந்தே பார்க்குற இந்த குத்தாலிங்கம் எல்லாருக்கும் இவனுடைய ஃபோன் நம்பர் எல்லாருக்கும் இருக்குது. குத்தாலிங்கம் வந்து என்ன செய்கிறாரு, ஸ்டேட்டஸில் வைக்கிற பொழுது தம்பி உடையான் படைக்காஞ்சான் அப்படின்னு வைக்கிறாரு. அவனுடைய தம்பியுடைய ஃபோட்டோவும் என் வீர தமிழன் மரபு, நாங்கள் வீர பரம்பரை, நாங்கள் ஆண்ட பரம்பரை, தம்பி கொலை பண்ணதை வந்து அதை பெருமையாக பேச. ஆமாம், நாங்கள் பழிக்கு பழி தம்பிக்கு எங்களை எதிர்த்தா சும்மா விட்டதில்லை, எங்களை எதிர்த்தவனை நாங்கள் சும்மா விட்டதில்லை, நாங்கள் தொட்டவனை விட்டதில்லை, இப்படின்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவருடைய ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல கூட வந்து அது எவ்வாறு எதிர் குரூப்பில் மனநிலையை பாதிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமான வழக்காக இருக்குது. என்னங்க, அந்த ஸ்டேட்டஸை அந்த எதிர் குரூப் பார்க்குறாங்க. தம்பியுடையான் படைக்கஞ்சான், எதாக இருந்தாலும் என் தம்பி தீர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது எதாக இருந்தாலும் வந்து என் தம்பி ஆனந்த் பார்த்துக்குவான், ஆனந்த் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் அசைக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனந்தை கொண்டு போய் வெளியூரில் வச்சுட்டாரு. அப்போ ஆனந்த் கிடைக்கலன்னா ஆனந்துக்கு வந்து வெளியூரில் போய் தங்க வச்சு அவன் வேலைக்கு போகிறானோ இல்லையோ, அவனுக்கு இவன் தான் ஜவுளி கடையிலேருந்து வர்ற வருமானங்களில் வச்சு அவனுக்கு தனியாக ரூம் எடுத்து கொடுத்து அங்கே தங்க வச்சுட்டு பெருமை வேற பீத்திக்கிறான், இவனை விடக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து தான் பட்டுராஜனுடைய குரூப் வந்து இந்த கொலையை நேற்றைய முன்தினம் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழப்புலியூரில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போய் தன்னுடைய மனைவியோடு இறங்கி ஒரு டிவிஎஸ்ல போய் இறங்கி ரேஷன் வாங்குறதுக்காக காத்திருக்கிற பொழுது பின்னாடி 4 பேர் சுற்று போடுறாங்கன்னு தெரிஞ்சிருது. மனைவியை உள்ளே அனுப்பிட்டு கதவை போடும்போது போட்டுட்டு வெளியில் ஓடலான்னு பார்த்தா சுற்றி வளைச்சிட்டாங்க. வெளியில் அசம்பாவிதம் நடக்குது, ஐயோ சத்தம் கேட்டு மனைவி ஓடி வந்து தடுக்க முயற்சி செய்கிறார். மனைவியை ஒன்றும் பண்ணல. இருந்த போதிலும் இவங்க என்ன செய்கிறாங்க, வெட்டி தலையை தன் மனைவியினுடைய கண் முன்பே வந்து அறுத்து எடுத்துகிட்டு போய் 12 கிலோமீட்டருக்கு பட்டுராஜன் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயிலில் கொண்டு போய் போட்டுறாங்க. கோயிலில் வந்து ஆட்டுக்கடாயை வெட்டியதுனால ஏற்பட்ட தகராறுக்காக இவன் என்ன செய்கிறான், பட்டுராஜன் குரூப்பு மனிதனுடைய அதில் குட்டாலிங்கம் தலையை வெட்டி கொண்டு போய் அங்கே போய் கோயிலில் காணிக்கையாக போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்டோடனே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரிய ரொம்ப டீசெண்டான மர்டர் குரூப் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் சரண்டர் ஆகிடுறோம், இல்லைங்க எங்களை அடிச்சிடக்கூடாது, கொலையும் பண்ணணும், அவன் மேலே அடியும் விழுந்துடக்கூடாது, ரொம்ப நாகரிகமாக. அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராஜேஷ், ஹரிகரன், செண்பகம் அண்டு புறாமணி இவங்க 4 பேர்த்துக்கும் வந்து 40 வக்கீல்கள், இல்லைங்க
நான் சார்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒரு குற்றம் செய்திருந்த போதிலும் அவரை வந்து மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும், குற்றவாளியை எப்படி நடத்த வேண்டும் என்றால் காலுக்கு கீழ் சுட சொல்லித்தான் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இவனுங்களெல்லாம் தலையெல்லாம் வெட்ட சொல்லியிருக்குது, இவனுக்கு தலையை வெட்டி துண்டா அறுத்து 11 கிலோமீட்டருக்கு போக சொல்லியிருக்குது. போலீஸை மட்டும் காலுக்கு கீழே சுட சொல்லியிருக்குது. போலீஸ் இறக்கமாக இருக்கணும், நாங்கள் கொடூரமாக இருப்போம் அப்படின்னு வந்து டிக்டேட் பண்ணுறான் பாருங்க. காவல்துறைக்கு வந்து கொடுத்துருக்கிற டிக்டேஷன் என்ன அப்படின்னா, நாங்கள் தலையை துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போய் கோயிலில் போடுவோம், நாங்கள் 30 நாள் இல்லை 90 நாளில் 60 நாளில் கொண்டு போய் நாங்கள் பழி தீர்த்து தலையை கொண்டு போய் பழியிடுவோம். ஆனால் எங்களை விசாரிக்கிற போலீஸ்காரங்க காலுக்கு கீழே நீதி அரசர்கள் கூட சில நேரத்தில் இறக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது இது எந்த அளவுக்கு கொண்டு போய் முடிக்க போயிடுது. இப்போ தமிழ் சமூகத்தில் இப்படி ஒரு நிகழ்வுகள் வந்து ஏற்புடையது அல்லவா அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டியது அரசு முடிவெடுக்குமா என்று கேட்டால் சத்தியமாக முடிவெடுக்காது. ஏனென்றால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற தென் மாவட்ட கொலை எதுக்குமே வந்து சந்துரு தலைமையில் போட்ட ஒரு கமிஷனின் அடிப்படையில், அவங்க சொன்ன அறிவுரையின் அடிப்படையில் எந்த கமிட்டியும் அங்கே அமைத்து இப்போது வந்து இதுக்கு தீர்வு கட்டத்துக்கு நம்ம வந்துடும். ஒவ்வொரு தடவுமே நம்ம பேசும்பொழுது ஒரு தீர்வு சொல்கிறோம். ஒரு சின்ன விஷயத்துக்காக நடந்த ஒரு சின்ன அதாவது நான் பெரியவனா நீ பெரியவனா, ஆதிக்க சாதி ஆதிக்கமற்ற சாதி, இது ரெண்டு தான் தமிழ்நாட்டுக்கு கோளாறு. இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா ரீல்ஸு கையில் கட்டுற கயிறு, பச்சை சிகப்பு வெறுஞ்சிகப்பு, என்னங்க காதில் கடுக்கன், இது எல்லாமே வந்து ஐடென்டிஃபை. இன்ஸ்டாகிராமில் கம்யூனிகேஷன் செட்டப்பும் வந்து நம்ம குறைச்சிட முடியாது. ஆனால் இதில் வந்து நாங்கள் தான் ஆதிக்கம், நாங்கள் தான் ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க யாரோ அவங்க தான் மாவட்ட செயலாளர், அவங்க தான் வந்து மந்திரிமார்கள், அவர்களுக்கு தான் வந்து சீட் கிடைக்கும், அவங்க தான் அரசியல் அதிகாரத்துக்கு போவார்கள். அரசியலோடு பின்னி பிணைஞ்சிருக்குது. யார் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ இவருக்கு தான் அரசியல் அதிகாரம் என்று வந்து கடந்த 65 ஆண்டுகளாக தமிழகத்தில் வந்து எந்த சாதியை சேர்ந்தவர்கள் எந்தெந்த சாதியை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து தாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து கணக்கிடுவதற்கு ஏதாவது ஒரு ஏஜென்சி முன் வருமா என்று கேட்டால் இல்லை. என்னங்க அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா, அரசியலில் இப்போ இன்றைய தேர்தல் இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ வந்து அனைவருக்கும் அதிகாரம் தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அரசியல் அதிகாரம் அனைத்து மக்களுக்குமானதா, தனியார் அது ஒரு தனியார் ஏஜென்சியா? அரசு அதிகாரம் என்பது அனைத்து மக்களுக்குமானதா இல்லை அது ஒரு தனியார் ஏஜென்சிக்குமானதா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்குது. இந்த அதிகாரமற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வெட்டுப்பட்டு சாகிறார்கள், அதிகாரம் படைத்தவர்கள்லாம் வெட்டி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த நடந்து வந்த அத்தனை கொலைகளிலும் வந்து பாதிக்கப்பட்டவர்களான அதிகாரமற்றவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த அதிகாரம் உள்ளவர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள், அந்த அதிகாரம் உள்ளவர்கள் தான் மந்திரிகள், அந்த அதிகாரம் உள்ளவர்கள் தான் சீட்டு, அத்தனை கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுறவர் தான் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு அரசியல் சூழ்நிலையவே வந்து மாற்றி அமைச்சிட்டிங்க. தன்னுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வேட்கையின் காரணமாக அவர் நடத்திய போராட்டத்தின் அடிப்படையில் இரட்டை ஆயுள் தண்டனையை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் செக்கெடுத்த செம்மல் சிதம்பரனார் அவரெல்லாம் எதுக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு? என்னங்க அவர் ஏன் வந்து இரட்டை ஆயுள் தண்டனையில் சாக்கு பையில் ட்ரௌசர் தைச்சிட்டு ரத்தம் சொட்ட வந்து செக்கெழுத்தானே சிதம்பரம், அவன் வந்து இந்த மாதிரி ஆணவ கொலைகளை பண்ண சொல்லித்தான் அவன் வந்து அனைத்து மக்களுக்கான அதிகாரமும் சுதந்திரம். இந்த மாதிரி ஆணவ கொலைலாம் பண்றாங்க இல்லையா சார், இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கொடுக்குறாங்க சார்? அதிகபட்ச தண்டனை வந்து எதுவுமே இல்லை. A+, நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், A+ ரவுடிகளே கொலைகாரர்களாக இருக்கிறார்கள். A+ ரவுடிகளை எதிர்த்து யாரும் வந்து சாட்சி சொல்ல அந்த இடத்துல அந்த ஊரிலெல்லாம் வந்து அவர்களை எதிர்த்து யாருமே நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல வரமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அதிகாரமற்றவர்கள், அதனால பெயிலில் வெளியே அவங்க பெயிலில் வந்துடுவாங்க. பெயிலில் வந்து அடுத்த கொலைக்கு தயாராவார்கள். என்னங்க இதற்கு வந்து அரசுகள் வந்து இதுவரைக்கும் வந்து எந்த விதமான தீர்வும் முன்னெடுக்கவில்லை என்று சொன்னால் அதுதான் சரி. என்னங்க இந்த 2 குரூப்பையும் கூப்பிட்டு இனிமேல் உங்களுக்கு கொலை ஆகாதரா, என்னங்க நாங்கள் 2 பேருக்கும் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் வைக்கிறோம். நாங்கள் வந்து திருநெல்வேலியில், தென்காசியில், குற்றாலத்தில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே இருக்கிற DRO தலைமையில், அங்கே இருக்கிற கலெக்டர் தலைமையில் அல்லது எங்களுடைய தலைமையில் நாங்கள் உட்காந்து இந்த 2 குரூப்புக்கும் அடுத்த கொலை நடக்காமல் அளவுக்கு 2 பேர்த்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு என்னடா வழி, சமூக நல்லிணத்துக்கு என்னடா வழி அப்படின்னு எந்த தலைவர் வந்து பேச முன்வரீங்களோ அவங்கக்கிட்ட தான் அரசியல் அதிகாரம் போகணும். இந்த தென் மாவட்டங்களில் யார் வேணாலும் வெட்டி சாய்த்து விடலாம்,
அப்படியே கடந்து போயிடலாம். அந்த கேஸ்லாம் வந்து சாட்சி சொல்ல யாரும் முன்வராத நிலையில் வந்து கொலை செய்பவர்கள் வந்து 11 கொலை, 12 கொலை, 24 கொலை, 36 கொலை. நான் போய் வந்து மும்பையில் பதுங்கிக் கொள்வேன் அல்லது வந்து நேபாளில் பதுங்கிக் கொள்வேன். இல்லைங்க, உங்களால் எங்களை பிடித்து விட முடியாது. அருண் அவர்கள் தமிழ்நாட்டு காவல்துறையுடைய அதிகாரி. அவர் வந்து ஆந்திராவுக்கு அந்த பக்கம் வரமாட்டார் அப்படின்லாம் வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க. இந்த போக்கு சரியல்ல. எனவே வந்து யாராவது ஒரு தலைவர்கள் போய் ஆறுதல் கூப்பிட்றதுக்கு, இப்போ எங்கள் ஊரில் ஒரு வெற்றி கொண்டுட்டாங்க, இந்த தலைவர் வந்து ஆறுதல் கூறினார், அந்த தலைவர் ஆறுதல் கூற 1000 தலைவர்கள் உண்டு. அங்கே போய் உட்காந்து 2 சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்கு, இனிமேல் இந்த சண்டையே வரக்கூடாதுடா, உங்களுக்குள்ள பகைமையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்வதற்கு எந்த தலைவர் முன் வருகிறாரோ அவர் தான் வந்து எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்வு. நன்றி, வணக்கம்.